4 ஆண்டு காலம் மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்த எளிதான மனிதர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை முதல்வராக அரியணையேற்ற உறுதியேற்போம் என அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி உரையாற்றினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான MGR மாளிகையில் கழக அம்மா பேரவை சார்பில் கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டும் 2026ஆம் ஆண்டில் ஆட்சி அமைப்பது குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அம்மா பேரவை செயலாளர் RB உதயகுமார் தலைமையில் நடந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அப்போது பேசுகையில், புரட்சித் தலைவி அம்மா வழியில் நம்மை வழிநடத்தி கழகத்தை கட்டிக்காத்து வருகிறார் என கழக பொதுச் செயலாளருக்கு புகழாரம் சூட்டினார். இந்நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எடப்பாடியார் பேரை சொல்லிதான் எல்லா வேலைக்கும் போறோம், எல்லாரும் விளையாடுவோம். ஆகவே எடப்பாடியாருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுவது, அது பேரவை சார்பாக இந்த கூட்டத்தை நடத்துறது உண்மையாலுமே வாழ்த்துக்கள் தருவது. உதயகுமாரனுக்கு அந்த பெருமை எல்லாம் சேரும். ஆகவே அக்காவும் போட்டி போடுவாங்க. கண்டிப்பா எல்லா பார்ப்பனி அமைப்புகளும் கண்டிப்பாக, கழகமும் கண்டிப்பாக இந்த பிறந்தநாள் முடிந்து அடுத்த பிறந்தநாள் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிடும். முதலமைச்சர் இந்த பிறந்தநாள் அடுத்த பிறந்தநாள் போது எடப்பாடியார் இந்த பிறந்தநாளை சிறப்பான முறையிலே நம்ம தலைவரை நம்ம தான் பாராட்ட முடியும், நம்ம தான் கொண்டாட முடியும். ஆகவே அவரை வச்சுதான் நம்ம ஓட்டு வாங்க போறோம். எடப்பாடியாருக்கு ஓட்டு, எடப்பாடியாரா MK ஸ்டாலினா மக்கள் தெளிவா இருக்காங்க. எடப்பாடியார் முதலமைச்சராக. ஆகவே இன்னைக்கு அவருடைய சாதனைகள் சும்மா நம்ம ஒண்ணு நமக்கு எல்லாரும் இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவர் வந்துடல. ஆகவே கடுமையான உழைப்பு 89லே இன்னைக்கு பார்த்தே சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்றவர் புரட்சி அம்மா அவர்களின் விசுவாசம் நடந்தவர், தலைவர் காலத்திலே கிளர்ச்சியாளராக இருந்தவர். ஆகவே அது மட்டுமல்ல, இன்றைக்கு கடுமையாக உழைப்பு. அந்த 4 வருஷம் பார்த்தீங்கன்னா அற்புதமான திட்டங்கள். நீங்க அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்த ஒரே முதலமைச்சராக 7.6 தீர்மானத்தில் போட்டிருக்கீங்க. பார்த்து 2 தீர்மானம் போட்டிருக்கீங்க. 7.5% இடஒதுக்கீடு எல்லாமே போட்டிருக்காரு நம்முடைய பேரவை செயலாளர் உதயகுமார். 7.5% இடஒதுக்கீடு அவர் அதை கொண்டு வர சாதாரணமா சொன்னாங்க. 2 மாசத்துல போயிடும், 3 மாசத்துல போயிடும், 4 மாசத்துல போயிடும் ஆட்சி. நாங்கள் முதலமைச்சராக போய் இன்னைக்கு 4 வருடம் 3 மாதம் அற்புதமான ஆட்சி நடத்தி மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்த ஒரே முதலமைச்சராக. நாங்களே இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எல்லாமே 10, 11 ஜெயிச்சு அப்படின்னா அவர் தந்த திட்டங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மிகப்பெரிய வளர்ச்சி. திண்டுக்கல்லா இருந்தாலும் சரி, அண்ணா இருக்காங்க, மதுரையா இருந்தாலும் சரி, இங்க இருக்கக்கூடிய எல்லாமே சென்னை வளர்மைக்காக தெரியும், நாகப்பட்டினத்துக்கு எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி தந்தோம். இன்னைக்கு அத்தனை வளர்ச்சி தந்தவர் எடப்பாடி. கேடத்திட்டங்களை கூட கொடுத்தார். எளிமையா யார் வேணாலும் போய் பார்க்க முடியும். நீங்க எல்லாருமே போய் பாக்குறீங்க. எளிமையான ஒரு முதலமைச்சராக, ஒரு எளிமையான தலைவர் பிறந்தநாள் கொண்டாட போகிறோம். இந்த பிறந்தநாள் சிறப்பான முறையிலே மக்கள் பயன்பெறுகிற வகையில் அந்த பிறந்தநாள் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, பேரவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை திண்ணை பிரச்சாரத்தை அற்புதமா பண்றீங்க.